بسم الله الرحمن الرحيم قل إني نهيت أن أعبد الذين تدعون من دون الله நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அல்லாத எவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்களை வணங்குவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன். லம்மா ஜானியல் பையினாத்து மிர் ரப்பி, என்னுடைய இறைவனிடத்திலே இருந்து தெளிவான அத்தாட்சிகள் எப்பொழுது என்னிடத்திலே வந்ததோ, வ உமிர்து அன் உஸ்லிம லி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைவனுக்கு நான் அடிபணிவதையும் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அந்த இறைவன் அல்லாஹ் ஹுவல்லதீ ஹலகக்கும் மின் துராபின், மண்ணிலே இருந்து உங்களை படைத்தான். பிறகு சும்ம மின் நுத்ஃபத்தின், இந்திரியத்திலே இருந்து படைத்தான். பிறகு சும்ம மின் அலகத்தின், இரத்த கட்டியிலே இருந்து படைத்தான். பிறகு சும்ம யுஹ்ரிஜுக்கும் திஃபலன், பிறகு உங்களை சிறு பிள்ளையாக குழந்தையாக உங்களை வெளியாக்கினான். பிறகு சும்ம லிதப்லுகு அஷுத்தக்கும், நீங்கள் வாலிபத்தை அடைகிறீர்கள். சும்ம லிதகூனு ஷுயூஹா, பிறகு நீங்கள் வயோதிகத்தை அடைகிறீர்கள். வமின்கும் மன் யுதவஃபா மின் கபல், உங்களிலே சில பேர் இதற்கு முன்னாலேயே இறந்து விடுபவர்களும் உண்டு. வலிதப்லுகு அஜலம் முஸம்மா, சில பேர் குறிப்பிடப்பட்ட தவணையை, வலிதப்லுகு அஜலம் முஸம்மா, குறிப்பிடப்பட்ட தவணையை நீங்கள் அடைகிறீர்கள். வல் அல்லக்கும் தாக்கிலும், இதிலே இருந்து நீங்கள் விளங்கும் பொருட்டு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த அல்லாஹ் ஹுவல்லதீ யுஹ்யீ வ யுமீத், அவனே உயிரை கொடுப்பவன், அவனே உயிரை எடுப்பவன், அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான். ஃபைதா கதா அம்ரன், ஏதாவது ஒரு காரியத்தை அவன் தீர்மானித்தான், ஃபைன்னமா யகூலு லஹு குன், ஆகுக என்று அதை கூறுவான். பஸ் ஃபயகூன், அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் கூறுகிறான். மனிதன் எப்படி படிப்படியாக படைக்கப்பட்டான் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான் தன்னுடைய நபியிடத்திலே, நபியே தாங்கள் கூறுங்கள், இந்த இணை வைக்கக்கூடியவர்களிடத்திலே அல்லாஹ்வை தவிர மற்ற மஹ்லூக்குகளை, மற்ற யாரையும் வணங்கக்கூடாது என்று இறைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். மற்றவர்களை வணங்குவதை நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவனை தவிர வேற யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் கிடையாது. அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அடுத்த ஆயத்தில் அந்த ஆதாரத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏன் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும்? கேள்வி வருமா இல்லையா? அல்லாஹ்வை மட்டும் ஏங்க வணங்க சொல்கிறீங்க? கேள்வி வருமா இல்லையா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஏன் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த வஹதஹு லா ஷரீக லஹு தான் மண்ணிலே இருந்து உங்களை படைத்தான். ஹுவல்லதீ ஹலகக்கும் மின் துராப், மண்ணிலே இருந்து அவன்தான் உங்களை படைத்தான். இந்திரியத்திலே இருந்து உங்களை அவன்தான் படைத்தான். மண்ணிலே இருந்து படைத்தான், இந்திரியமாக்கினான், பிறகு அதை செலுத்த வைத்தான். பிறகு அந்த இந்திரியத்தை இரத்த கட்டியாக அவன் ஆக்கினான். பிறகு தாயினுடைய வயிற்றிலே இருந்து பச்சிலம் பிள்ளையாக அல்லாஹ் தஆலா வெளியாக்கினான். சும்ம யுஹ்ரிஜுக்கும் திஃப்லன், பச்சிலம் பிள்ளையாக அல்லாஹ் வெளியாக்கினான். இந்த எல்லா நிலைமைகளையும் மாற்றி 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 ஒவ்வொரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கொண்டு போனவன் யார்? அந்த அல்லாஹ் தானப்பா. பிறகு சிறு பிள்ளையில இருந்து வாலிபத்தை நீங்கள் அடைகிறீர்கள். பிறகு அந்த வாலிபத்துக்கு பின்னால் வயோதிகத்தை நீங்கள் அடைகின்றீர்கள். இது எல்லாம் எவ்ரிதிங், இது எல்லாம் அவனுடைய கட்டளையை கொண்டு நடக்கிறது. இது எல்லாம் அவன் நாடியது நடக்கின்றது. அவன் என்ன நினைத்தானோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி உங்களை உருவாக்கிய அந்த இறைவனை விட்டுவிட்டு அவனுக்கு நீங்கள் மற்றவர்களை இணை வைத்தால், அவனை விட்டுவிட்டு நீங்கள் மற்றவர்களை வணங்கினால், இது என்னையா நியாயம் இது அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். என்ன நியாயம்? உன்னைய படைச்சதுனா, உன்னைய பரிபாலிக்கிறவனா, உனக்கு சோறு தண்ணி கொடுக்குறவனா, இனிய வணங்குறதை விட்டுட்டு நீ அடுத்தவனை வணங்கினீன்னா
என்ன அர்த்தம்? உங்களிலே சில பேர் இதற்கு முன்னாலேயே மௌத்தாகி விடுகிறார்கள். அதாவது கருவிலே இருக்கும் போதே அந்த கரு கலைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த சிசுவும் பிறப்பது கிடையாது. அது அபாஷன் ஆகி விடுகிறது. எவ்வளவோ கேள்விப்படுறோம் அபாஷன் ஆகிறதுக்கு காரணங்கள். அல்லாஹ் உருவாக்குறான். அந்த மாதிரி காரணங்களை உருவாக்கி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அபாஷன் ஆகி விடுகின்றது. சில பிள்ளைகள் பிள்ளை பருவத்திலேயே மௌத்தாகி விடுகிறது. சில பேர் வாலிபத்திலே மரணிக்கிறார்கள். சில பேர் வயோதிகத்தை அடைவதற்கு முன்னால் மரணிக்கிறார்கள். சில பேர் வயோதிகத்திலே சில பேர் மரணிக்கிறார்கள். இதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமின்கும் மையுத்தவஃபா மின் கபல், உங்களிலே சில பேர் இதுக்கு முன்னாலேயே இறந்து விடுகிறீர்கள். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மரணத்தை கொடுப்பவன் யார்? வலி தப்லுகு அஜலம் முசம்மா. குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுவான், ஞாபகம் வருது, வனுகிர்ரு ஃபில் அர்ஹாமி மா நஷா, நாம் நாடிய வரையிலும் கர்ப்ப கோளறையிலே நாம் தங்க வைக்கிறோம் என்று. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது இருக்குது, எந்த வகையில் சரின்னு எனக்கு தெரியலை. ஆனால் அல்லாஹ் சொல்லுவது வனுகிர்ரு ஃபில் அர்ஹாமி மா நஷா, நாம் நாடிய வரையிலும் கர்ப்ப கோளறையிலே நாம் தங்க வைக்கிறோம். யாரும் டேட்டு குறிக்க முடியாது, நேரம் குறிக்க முடியாது. இப்போ குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லி குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹ் முடிவு பண்ணுகிறான். அல்லாஹ் தான் சொல்கிறாங்க, வனுகிர்ரு ஃபில் அர்ஹாமி மா நஷா, நாம் நாடிய வரை அந்த கர்ப்ப கோளறையிலே தங்க வைக்கிறோம். அதுக்கு அப்புறமேல கெட் அவுட், போயிட்டே இரு, உன் வேலை இங்கே முடிஞ்சு போச்சு கர்ப்பத்தில். அதுக்கப்புறம் நீ வெளியில் துனியாவுக்கு வந்து தான் ஆகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குழந்தையை அல்லாஹ் துனியாவுக்கு அல்லாஹ் வெளியாக்கி விடுகின்றான். அல்லாஹ் நார்மல் டெலிவரி அல்லாஹ் எல்லாருக்கும், அல்லாஹ் எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். எந்த ஆட்டுக்கோ மாட்டுக்கோ சிங்கத்துக்கோ புலிக்கோ ஆப்ரேஷன் நடக்கிறது இல்லை. இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படி நடக்குது? எல்லாம் காசுக்காக, எல்லாம் காசுக்காக. நேற்றே நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதே மாதிரி தான் காசுக்கு பீத்திங்கிற பயன்கள். காசுக்காக வேண்டி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மருத்துவம் என்பது பணமாகிவிட்டது. பணத்துக்காக இப்படி பண்ணுறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல், முடியல, ஆச்சா பூச்சான்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. சொல்லி அப்படி ஒரு மிரட்டி, ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடியது, அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே ஹயாத் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உலகத்தில் பிறந்தே தீரும். அவனாலையும் தடுக்க முடியாது. நம்ம கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலும் சேர்க்காட்டியும், யாரும் வந்து பிரசவம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், வனுகிர்ரு ஃபில் அர்ஹாமி மா நஷா, நாம் நாடிய வரையிலும் கர்ப்ப கோளறையிலே நாம் தங்க வைக்கிறோம். இதை அல்லாஹ் சொல்லுகிறான். பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வலி தப்லுகு அஜலம் முசம்மா, குறிப்பிட்ட தவணை வரையிலும் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே போக வைக்கின்றான். யாருக்கு எவ்வளவு வாழ்க்கையை அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த வாழ்க்கை வழியிலும் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. பிறந்தோம், வளர்ந்தோம், இன்னைக்கு பலரும் பல வயதிலே இருக்கிறோம். அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்து வச்சிருக்கிறான். இன்னும் எவ்வளவு காலம் வாழ்க்கை தெரியல. ஆனால் அல்லாஹ் நிர்ணயித்த அந்த காலம் வரையிலும் வாழ்வு என்பது உண்டு. அதுக்கு அப்புறமேல நம்ம தங்கணும்னு நினைச்சாலும் இந்த துனியாவில் நமக்கு இடம் கிடையாது. வலி தப்லுகு அஜலம் முசம்மா வலஅல்லக்கும் தாக்கிலூன், இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. அல்லாஹ் அதை தான் சொல்லுகிறான். இந்த நிலைகளை எல்லாம் மாற்றுகின்றானே, இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இதெல்லாம் கண்ணால் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் நம்புறீங்களா இல்லையா? வயிற்றுக்குள்ளார இந்திரியத்தை இரத்த கட்டியாக, இரத்த கட்டியை சதை கட்டியாக, சதை கட்டியை அல்லாஹ் சிசுவாக மாற்றி வெளியாக்கினான். பிறகு அந்த குழந்தையை வாலிபம் அடைய வைத்தான், வயோதிகம் அடைய வைத்தான். பிறகு மரணத்தை கொடுக்க, இதெல்லாம் கண்ணால் பார்க்க நம்புகிறோம், இதெல்லாம் நடக்கு, உண்மைதான் அப்படின்னு. இதையெல்லாம் மாற்றக்கூடிய அந்த அல்லாஹ் தான் சொல்கிறான், இந்த உலகத்துக்கு பின்னால் புதிதான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் உங்களை கொண்டு போய் அல்லாஹ் நிப்பாட்டுவான். அல்லாஹ் நிப்பாட்டுவான். வல்லதி யுஹ்யீ வ யுமீத், அந்த அல்லாஹ் தான் உயிரை கொடுப்பவன், உயிரை எடுப்பவன். அவன்தான் உங்களை உயிர்ப்பிக்கிறான்,
மரணத்துக்கு பின்னால் மறுபடியும் உயிர் கொடுப்பான். அவன்தான் மரணத்தை கொடுத்தவன், அவன்தான் உயிர்ப்பிப்பவன், அவன்தான் மரணத்தை கொடுப்பவன். அவனை தவிர எவனாலும் உயிர் கொடுக்கவும் முடியாது, மரணத்தை கொடுக்கவும் முடியாது. அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அதற்கு சக்தி படைத்தவன். அவன் என்ன நாடுகிறானோ, அவன் என்ன கட்டளையிடுகிறானோ, அவன் என்ன முடிவு செய்தானோ, அவனுடைய நாட்டம் என்னவோ அதுதான் நடக்கும். அதை உடைத்து எறியக்கூடியவன் எவனும் கிடையாது. அதை உடைத்தெறியும் சக்தி திராணி எவனுக்கும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஆக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதாவது ஒரு காரியத்தை அவன் தீர்மானிச்சா, ஃபைதா கதா அம்ரன், ஏதாவது ஒரு காரியம் அல்லாஹ் செய்கிறதுக்கு தீர்மானித்தான் அப்படின்னு சொன்னால் ஃபைன்னமா யகூலு லஹு குன், ஆகுக என்று அவன் கூறுவான். பஸ் ஓஹோ ஜாயகா ஃபயகூன், அது ஆகிவிடும். அல்லாஹ் ஆகுன்னு சொல்லி அது ஆகாமல் போன சரித்திரம் இல்லை. அல்லாஹ் ஆகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமேல அதை ஆக்கிய சரித்திரம் எவனுக்கும் இல்லை. இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபைதா கதா அம்ரன் ஃபைன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலம் தர இலல் லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாத்தில்லாஹ் அன்னா யுஸ்ரஃபூன் அல்லதீன கذبوا بالكتاب وبما أرسلنا به رسلنا فسوف يعلمون. இந்த ஆயத்துகளிலே நபிமார்களை பொய்ப்பித்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பயங்கரமான முடிவுகளை கொடுத்தான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக இதில் பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திஹி நஷ்ஹது